மதுரையில் நடிகை நமிதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி ஜென்மாஷ்டமி. நான் மதுரையில் இஸ்கான் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸ்பெஷலாக வந்திருக்கோம் இங்கே இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரைக்கு அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு. நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க, கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக, ரொம்ப ரூடாக, ரொம்ப அரகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க, இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை அவருக்கு நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு நாங்கள் 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சுருந்தார் ரொம்ப நேரமாக. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம 2க்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நமக்கு தெரியல. உங்கள் காஸ்ட்டுக்காக ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. மற்ற கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கோவில் போயிட்டு வந்துட்டேன், யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. இயற்கையான நடைமுறை தான் அது, பாதுகாப்பு நலன் கருதி விசாரிக்கக்கூடிய ஒன்று தான். அதே சமயம் அங்கே இருந்து வரும்போது நாங்கள் பிஜேபிக்காரவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அச்சுறுத்தினதாகவும் ஒரு தகவல் வந்துருக்கு. அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப பொய். இது எந்த தெய்வ காரணத்திலையும் நாங்கள் இங்கே வந்துடுறது பியூரா தெய்வத்துக்காகவும். கிருஷ்ணாஷ்டமின்றது என் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நாளாக நாங்கள் கொண்டாடும். இங்கே வந்தது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனலுக்காக வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடையே நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நாங்கள் மாஸ்க் தான் போயிருந்தோம். நாங்கள் யாருக்கிட்டுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிருந்தோம். ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமாக, நான் அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க, நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் கேட்குறது ஒரு விதம் இருக்கும். எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு எடுத்துக்கு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை ஐடி கார்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கு போனாலே போதும். நீங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாகவே எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் காமிக்கணுன்றது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்னேன், அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்லேயே பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணா ஆதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். ஸோ இது கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்டு தான், நாங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன கூட்டு வந்தது இஸ்கான்லேருந்து வந்திருந்தவங்க, இங்கே திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்லேருந்து வந்திருந்தாங்க. காலையில் மாதா இன்னும் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதில் ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்லேருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இங்கே எங்கேயுமே இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா? கரெக்டா?
ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாமல் இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணுறேன். நான் சொன்னேன் சார் நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னால், சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்கள் அங்கே போங்கன்னா நாங்கள் போகிறேன், நான் லைனில் நிற்கிறேன். ஆனால் ஜென்ரல் கியூவில் கூட நாங்கள் போகிறேன், ஆனால் க்ரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் சிங்கிளாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது, அப்படி நாங்கள் எல்லாத்துக்குமே நாமே என் மேலே எனக்கு நாங்கள் ஒரு பிலிக்ரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியாக தான் வந்தேன். நாங்கள் இங்கே எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு நம்பர் 1 கேட்டதும் இதை மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் கேட்குற விதம், அங்கே நடந்துக்கூடிய விதம் இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து இது சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்கிறாங்க சார். சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனா வந்து கேட்கணும்னு விரும்புறீங்களா? மன்னியம் பண்ணிடலாங்க, அரசு அந்த மாதிரி வேற. இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அமைதியாக என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்ணுறது கூடியான ஆள் இருக்கணும். அங்கே நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் தான் சட்டம் பண்ணுறது கிடையாது இல்லையா. அங்கே வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்குது, அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, நமக்கு ஒன்றே ஐடி கார்டு இருக்குது. சொல்லுங்கள், இப்போ நீங்கள் காஸ்ட் கார்டு சொல்கிறீங்க. நான் சொன்னேன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபோன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டில் எங்கே தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம். இப்போ நாங்க யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா, நடிகை நமிதா தான் வந்திருக்கதா கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களா நமிதா சார்? நாங்க யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக மாஸ்க் போட்டு உள்ள போறோம். இல்ல சார், நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம், மாஸ்க் போட்டு தான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு, நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க, அப்படியே போங்க உள்ள, அங்கே வந்து போயிட்டு நீங்கள் முடிச்சுட்டு வந்துருங்க. நாங்கள் அப்போ அங்கே போகும்போது தான் இவங்க நம்பலைன்னு சொல்லிட்டு இவர் போய் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ளே போய் 20 நிமிஷமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு மேடம் நீங்கள் ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியாக பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்கிறாரு, இல்லை சார் உங்கள் மேலே ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேலே புகாரா? என்ன ஆச்சு சார்? இல்லை சார் நீங்கள் முஸ்லீமாக தகவல் வந்தது, அதனால் உள்ளே விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கானில் நடந்தது, என் குழந்தையோட பேர் கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தைய நாங்கள் மீடியாவுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்கள் கொண்டாடுறோம், எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதில். ஸோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் நாங்கள் எங்கே போனாலும் வெளிநாட்டில் கூட எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து உள்ளே போய் ஃபுல்லாக நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அந்த தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் சேஃப் ரிட்டர்ன் she made sure we have safe return. அவ்வளோதான். மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் மீது நடிகை நமிதா குற்றம் சாட்டி இருந்த நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அவரும் அவரது கணவரும் செய்தியாளர் சந்திப்பில் விவரித்து கூறினர். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.